Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு அ சண்டே சிட் சாட் செஷன். இன்னைக்கு வந்து the video got a bit heartfelt, like emotional. This is purely dedicated to my parents, my family, my தம்பி, my வீடு, my studio. So basically I wanted to talk from my heart இன்னைக்கு. So I decided to do it. இந்த லுக் வேறு நான் க்ரியேட் பண்ணிகிட்டே வந்து பேசியிருக்கேன். சும்மா அப்படியே உட்காந்து பேசினா அப்படின்ட்டு ஐ எம் பிளானிங் டு ஷூட் சம் அதர் வீடியோ. ஸோ அதனால சரி ஓகே ஐ மைட் அஸ் வெல் கெட் ரெடி, அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பேர் ஸ்கின் மோட் ஆன் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிப்போம். ஐ ஹேட் திஸ் ஒன் ஐடியா. திடீர்னு நேற்று நைட் எனக்கு வந்தது. நான் நினச்சேன் இது கொஞ்சம் பொறுமையாக இன்னும் மேபி லைக் ஒரு 2-3 சண்டே சிட் வீடியோஸ் ரிலேட்டட் டு மை வெட்டிங் கான்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ட்டு. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் ரிலேட்டட் டு வெட்டிங்னால தான் ஐ திங்க் இது வந்து நான் இப்போ பண்ணோம் அப்படின்ற ஒரு பிளானே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆஸ் ஐ செட், இது இப்போ போக வேண்டிய ஒரு பிளான் கிடையாது. ஆனால் ஐ ஃபீல் லைக் டாக்கிங் அபவுட் திஸ் வீடியோ இஸ் பியூர்லி டெடிகேட்டட் டு மை பேரண்ட்ஸ். இத்தனை வருஷம் ஐ மேட் ஸோ மெனி வீடியோஸ். ஐவ் டாக்ட் அபவுட் மை பேரண்ட்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் பேசாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஐ டோன்ட் நோ ஏன்னு இப்படி வந்து நான் இப்படி உட்காரும் போது எனக்கு கொஞ்சம் நிறைய ஆங்கில சென்டென்ஸ்கள் தான் வந்துட்டு அப்படியே பொழியுது டக்குன்னு மனசில் இருக்கிறத பேசுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ இத்தனை வருஷம் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் கரெக்டாக. பட் இப்படி நான் உட்காந்து என் அம்மா அப்பாக்காக நான் வந்து ஏதாவது ஒரு கான்டென்ட் போடணும் பிகாஸ் ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். அந்த 2 விஷயங்களுக்காக நான் வந்துட்டு ஒரு வீடியோ போடணுன்னு உட்காரது இன்றைக்கி தான். எப்பயுமே மனசில் இருந்திருக்கு. ஓகேவா, ஐ ஆம் திஸ் பர்சன். நான் ரொம்ப கான்ஷியஸாக சில விஷயங்களுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம லைஃப்பில் அப்படின்ட்டு யோசிக்கிற ஒரு ஆள். அதுவும் நான் ஐ திங்க் ஒரு இந்த 2020க்கு அப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே மைண்ட்ஃபுல்லாக அந்த ஒரு ப்ராக்டிஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வேல்யூ லைஃப் ஸோ மச். எனக்கு வந்து உயிர் மேலே வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பயம். லைக் நம்ம உயிர் மட்டுன்றது கிடையாது, எனக்கும் தான். எனக்கு இப்போ நான் வந்து நல்லா இருக்கணுமே, ஐயோ ஏதாவது ஆகிடுமோ, ஏன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு ஆள் நான். எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும் அப்படின்றதுல. ஸோ இது ரொம்ப நிச்சயமே இல்லாத ஒரு லைஃப். ஸோ இருக்கிற லைஃப்பில் வந்து நம்ம ஜாலியாக முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாமல், நம்மளும் படுத்திக்காமல் நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்க நல்ல உள்ளங்களுக்காக, நம்ம நேசிக்கிற உள்ளங்களுக்காக கிரேட்ஃபுல்லாக தேங்க்ஃபுல்லாக அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து நம்ம வேல்யூ பண்ணி அப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான். அஃப்கோர்ஸ் நினைக்கலாம், ஏன் அப்படி நெகட்டிவாக நினைக்கணும், எதுக்கு நிச்சயம் இல்லாத லைஃப்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்ட்டு. அது தெரில. நான் சொன்ன மாதிரி மேபி அந்த கோவிட்னால அப்படி எனக்கு ஆச்சா, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே அப்படி இருந்ததா அப்படின்றது எனக்கு ஷியோராக தெரியல. பட் ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆஃப்டர் கோவிட் ஐ ஃபீல் லைக் இந்த லைஃபே ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷியஸான ஒரு விஷயம். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை மனசார வாழணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் கான்ஷியஸாக நான் வந்து அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஐ மைட் கெட் அ பிட் எமோஷ்னல் இன் பிட்வீன் பிகாஸ் இந்த டாபிக் வந்து ஐ ஆல்வேஸ் அவாய்ட் பண்ணிடுவேன். வேறு ஏதாவது சிட்சாட்டி வீடியோஸ்லேயே வந்துட்டு நான் இதை பற்றி பேச போகிறேன் ஆர் இது சம்மந்தமாக ஏதாவது வருது அப்படின்னாலும் மோஸ்ட்டாக சம்டைம்ஸ் நான் வந்து பேசிடுவேன். அதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவேன். இல்லைன்னா பேச ஆரம்பிக்கும் போது இது வேணாம் போனான்ட்டு நான் அப்படியே நிறுத்திடுவேன். பட் இப்போ வந்து நான் எங்கள் அம்மா அப்பா விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால I want to make this video. Firstly, I'm doing good, I'm happy and all, ஓகேவா. இது எல்லாருக்கும் ரெண்டுமே அம்மா அப்பாவும் கூட ஐ டோன்ட் நோ என் அப்பா உட்காந்து பார்ப்பாரா அப்படின்ட்டு. பிகாஸ் எங்கள் அப்பா வந்துட்டு அதெல்லாம் நான் பார்ப்பனே அப்படின்னு சொல்கிற ஆள். ஆனால் என் வீடியோ ஒழுங்காக அவர் வந்து பார்க்க மாட்டார். பட் எங்கள் அம்மா உட்காந்து எல்லா வீடியோ எல்லா ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. முடிஞ்சால் வந்து முக்கால்வாசி வீடியோவுக்கு கமெண்ட்லாம் வேறு பண்ணுவாங்க. அது இப்போ வந்து மோனா கொஞ்சம் தூரமாக வேறு போயிட்டாங்களா அம்மா கிட்டேருந்து, அதனால அவங்க வந்து எல்லா வீடியோலையும் எனக்கு கமெண்ட் வேறு பண்ணுறாங்க. ஸோ எங்கள் அம்மா கண்டிப்பாக போவாங்க, எனக்கு இது தெரியும். ஸோ எதுக்காக இதை ஆரம்பித்தேன், எங்கள் அம்மா பார்ப்பாங்க, எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. வெல்
சுத்தமாக நான் ஆஃப் ட்ராக் போயிட்டேன். எனிவேஸ், இது வந்து இப்போ நான் பண்ணதுக்கான ஒரு ரீசன் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக வேறு இருக்கேன் அப்படின்றதுனால ஐ தாட் திஸ் இஸ் த ரைட் டைம். ஃபர்ஸ்ட்லி ஐ எம் டூயிங் குட் தான், நான் நல்லா தான் இருக்கேன், ஜாலியாக தான் இருக்கேன், ஹாப்பியாக தான் இருக்கேன். பட் சம்டைம்ஸ் ஐ மிஸ்ஸிங் மை அம்மா அப்பா, மை தம்பி அண்ட் மை குட்டி வீடு அண்ட் மை பெட் அண்ட் மை போர்வை அண்ட் மை தலகாணி அண்ட் மை ஜக்கு அண்ட் மை ரொட்டின் அண்ட் மை ரூம் பேட்லி. பேசிக்கலாக என் ரூமில் இருக்க ஸ்டஃப்லாம் இங்கே இருக்குது. பட் ஆனாலும் இந்த வைப், நான் ஏற்படுத்தி வச்சிருந்த அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர், அந்த ஒரு என்வைரான்மெண்ட், ஐ எம் பேட்லி மிஸ்ஸிங். இட் வில் கெட் டைம் அது யூஸ் டு ஆகிறதுக்கு. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். லைக் நான் வீடியோ எடுக்கணுன்ட்டு வந்து உட்காரும் போதும் கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து இன்னும் என்னுடைய பேக்ட்ராப் செட்டப் ஆர் ஏரியா இது எதுவுமே ஒழுங்காக செட் ஆகலை. ஓகேவா, லிட்டரலாக நான் வந்துட்டு முன்னாடி இப்படியே கொஞ்சம் குப்பை கச்சடாவாக இருக்குது. என் வேனிட்டியோட கண்ணாடி இன்னும் ஒழுங்காக ஏறலை. ஸோ எனக்கு வந்து என்னுடைய ஸ்பேஸ் மாதிரி, என்னுடைய ரூம் மாதிரி ஒரு மாதிரி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எந்துவாக என்னால் வந்து உட்காரவே முடியலை. ஐயோ, பிகாஸ் ஐ ரியலி லவ் ஹவு மை ஃப்ரேம் லுக்ஸ் அப்படின்றது. நான் வந்து என்னுடைய வீடியோ எடுக்கிற ப்ராசஸில் ரொம்ப ஆசையாக கவனித்து பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ட்ராப் அண்ட் அந்த டெக்கார், அந்த செட்டிங், இதெல்லாம் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிளஸ்டர்டாக இருக்கிறதுனால ஐ டோன்ட் ஃபீல் லைக் திஸ் இஸ் நைஸ், ஐம் கோயிங் டு ஃபில்ம் இன் திஸ் அப்படின்ற மாதிரி. ஐ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் வீடியோஸ் அண்ட் டாக் அபவுட் திங்ஸ். நிறைய பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்குது. பட் the thing that I see on the screen, அது வந்து எனக்கு வந்து இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக வந்து அமையல. ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் வித் வாட் எவர் ஐ ஹாவ் இங்கே இப்போதைக்கு. ஸோ வீடியோ எடுக்க உட்காரணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் செட்லாம் பண்ணும்போது ஐயோ ஐ மிஸ் திஸ், ஐ மிஸ் தட் அப்படின்ட்டு என்னுடைய பழைய ஸ்டுடியோ ஞாபகம்லாம் வந்து வருதா. ஸோ இட்ஸ் கெட்டிங் அ பிட் ஓவர்வெல்ம்ட். மீதிப்படி வித் த மெம்பர்ஸ், என் வீட்டாளுங்க, ஆஃப்கோர்ஸ் என் அம்மா அப்பா, தம்பிலாம் நான் வந்து இதை பற்றி பேசவே போகிறது கிடையாது. பிகாஸ் அவனை பற்றி தான் பேச முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பழா போனவனெல்லாம் நான் இவ்வளோ நேசிப் பண்ணி என் கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. I have been like longing for this life for so many years. Okay, so many months in the particular, like after marriage or settle down ஆகிறது அப்படின்றது கடந்த சில மாதங்களாகவே நான் வந்து கனவு கண்டு காத்திருந்து வெயிட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அது இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் த லைஃப் that I have here with me. நல்லா இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. சில விஷயம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண விடையும் நல்லா இருக்குது. ஸோ அந்த ஒரு பார்ட்டில் ஐ எம் நாட் அட் ஆல் ரிக்ரெட்டிங் ஆர் இது கிடைச்சது அது நினச்சி நான் வந்து சந்தோஷப்படாமல் விட்டு போனதை நினச்சி வருத்தப்படுறேனே, அந்த இது கிடையாது. பட் தெர் ஆர் இமோஷன்ஸ், அதுவும் அப்படின்றதுனால தான் ஐம் ஜஸ்ட் கவரிங். இட் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல் அப்படின்னு எனக்கு தோணுது. இது வந்து கொஞ்ச நாள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்ச நாள் கம்மியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த எல்லாருமே வந்து இதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க, பண்ணாமலே இருப்பாங்கலாம் சொல்லவே முடியாது. கொஞ்சமாச்சு நான் சொன்ன மாதிரி வருத்தம்லாம் ஃபுல்லாக டே ஆக போயிடும் அப்படின்றது கிடையாது. மேபி அந்த அளவு தான் வந்து மேலேயும் கீழேயும் இறங்கி ஏறுமே தவிர்த்து போகும்னா சொல்ல முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. எப்படி அப்படின்ட்டு அது கொஞ்சம் ஒரு நல்ல ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னும் போது டெஃபினட்டாகவே இட் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். என் ரொட்டின் இப்போ வந்து இட்ஸ் ஓகே தான், ரொம்ப டிராஸ்டிக்காக பயங்கரமாக எதுவும் மாறி இருக்கு அப்படின்லாம் கிடையாது. பிகாஸ் நான் எங்கள் வீட்டில் இருந்தபோதும் நான் வந்துட்டு என்னுடைய ஒர்க்கு தனியாக உட்காந்து வேலை செய்து தனியாக ஸ்டுடியோவில் எப்பயுமே இருக்கிறது, இந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இங்கேயும் வந்து தனியாக தான் இருக்கும். பட் இப்போது ஐ ஹாவ் மை ஹஸ்பண்ட் வித் மீ. அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். மீதிபடி வந்துட்டு என்னுடைய லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். அதுவும் நான் கொஞ்சம் நடுவில் நானே எனக்குலாம் சமைச்சிப்பேன் அப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்றதுனால எனக்கு அந்த சமைக்கிற அந்த ஒரு ரொட்டீன் கூட ரொம்ப பெருசாக வந்து தெரியல. பட் காலைல எந்திரிக்கும் போதே அம்மா டீ அப்படின்ட்டு எந்திரிக்கிறது, இப்போது எந்திரிச்சு குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்புற மாதிரி இருக்கா, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும் வந்து மேபி ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இத்தனை நாள் நம்ம வந்துட்டு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து போகாமல் இருக்கலாம், லைக் ஐயோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு அந்த ஒரு ஜான்ரா நம்ம யோசிக்காமலே இருந்துடலாம். அப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யூஸ் த்ரூ ஆகிடும் அப்படின்னு தான் நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஷட் டவுன் பண்ணியே வச்சுருந்தேன் டுவர்ட்ஸ் மை மேரேஜ், லைக் வெட்டிங். அந்த டைமில் வந்துட்டு ஐ கான்ஷியஸாக ஷட் டவுன் அந்த பார்ட். இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ
எல்லாமே ஒரு மாதிரி, அதனால மேபி எனக்கு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இப்போ ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல. பட் இட் ஆல் ஹேப்பன் ஸோ ஃபாஸ்ட். லைக் இந்த வெட்டிங் டாக்ஸ், வெட்டிங் விஷயங்கள், அது எல்லாமே திடீர்னு எங்கள் அப்பா தான் ஞாபகப்படுத்துவாரு. மோனா இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, மோனா இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, மோனா இன்னும் 2 நாள் தான் இருக்கு, மோனா நாளையோடு நீ இங்கே இருக்க மாட்டேன் மோனா அப்படிலாம். ஸோ அப்போ கூட எனக்கு வந்துட்டு ஐ மேட் ஷுர் அது என்னை ஹிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போது ஐ திங்க் நான் அந்த பிளாக்கை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ரிமூவ் பண்ணுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ராசஸ் அந்த இமோஷன்ஸும். ஸோ அதனால பிளாக் அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுனால இட்ஸ் ஹிட்டிங், இட் இஸ் ஸ்டார்டிங் டு ஹிட். ஆஹா அப்படின்ட்டு என்னடா இது அப்படின்னு. சரி, க்ரோயிங் அப் எங்கள் அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஷிப் என் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி அப்படியே சண்டை அப்படி அப்படின்னு கிடையாது. டிப்பிக்கல் பேரண்ட்ஸ், ஓகேவா, 90s கிட்ஸோட பேரண்ட் அப்படி வேணா சொல்லலாம். மெஜாரிட்டி ஆளுங்க இப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப ஆப்வியஸாக வந்து பாசத்தை வந்து வார்த்தையாலலாம் காமிக்க மாட்டாங்க. தேர் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் சூப்பர் லவுடர் தேன் வேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். பட் ஒரு காலேஜ் மிட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் வந்து டெரர் பீஸ், ஓகேவா, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி. இப்போ கூட வந்து இந்த லவ் மேட்டர் ஆர் லவ் மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய பேரண்ட்ஸு, இல்லை வெளியில் விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், எப்படி உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, முக்கியமாக எப்படி உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க, உங்கள் அம்மா கிட்டலாம் வாய்ப்பே ஆகாது அப்படின்ற மாதிரி. ஈவன் மை ரிலேட்டிவ்ஸ் ஆர் லைக் தட். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மை அம்மா கேவ் மீ ஸோ மெனி ரியல் லைஃப் லெசன்ஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த அவங்க அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தது தான் கரெக்ட் அப்படின்றது எனக்கே வந்து புரிய ஆரம்பிச்சது. லெசன்ஸ் கொடுக்கறதுனா உட்கார வச்சு லெசன்ஸ் சொல்லி கொடுக்கறது அப்படி கிடையாது. லைக் ஐ ஸ்டார்டட் சீயிங் வாட் ஷீ இஸ் லிவிங் அண்ட் வாட் ஷீ இஸ் கோயிங் த்ரூ, என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணாங்க, எப்படி அவங்க லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது எனக்கும் ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி ஸ்விட்ச் போட்ட மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ப்ரே அடிச்சுப்போம். அது பார்த்ததுனாலையும் என்னமோ என் அம்மா சம்டைம்ஸ் கோவப்படும் போதோ இல்லை ஹார்ஷாக எதாவது பேசும்போதோ அவங்க எதனால் அப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆல்சோ என்னுடைய அந்த வேவ் லென்த், அந்த மைண்ட் செட்டோட வேவ் லென்த் அண்ட் என்னோட அம்மாவோட அந்த மைண்ட் செட்டோட வேவ் லென்த் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து செட் ஆச்சு. எக்ஸப்ட் ஃபார் தட் ஜென்ரேஷ்னல் கேப். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க நிறைய விஷயம் வந்து சிரமப்பட்டது வந்துட்டு அந்த ஜென்ரேஷனல் கேப்னால தான். அவங்க காலத்தில் இப்படி இல்லை, நம்ம இதில் இப்படி இருக்குது, லைக் ஃபாஸ்ட் பேஸ் ஆகுது. எனக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என் தம்பியோட எனக்கு தெரியுது. ஏன்னா நான் காலேஜ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கிடையாது. பட் அவன் காலேஜ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது. அதுக்கு நான் கோப்ப பண்ணோம் அப்படின்னும் போது எனக்கே அது வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே என்னடா இது, நம்ம ஒரு 7 years டிஃப்ரென்ஸ்க்கே இப்படி இருக்கே. அப்போ எனக்கு எங்கள் அம்மா ஜென்ரேஷனுக்குலாம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எவ்வளோ அந்த ஒரு கேப் இருக்கும், எவ்வளோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களோட ஒப்பீனியன் நம்மளோட ஒப்பீனியனுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு மை அம்மா ஆக்சுவலாக ஷீ சோஸ் டு ஓப்பன் அப் ஃபார் மீ. லைக் அவங்களுடைய மைண்ட் செட்டை, அவங்க வே ஆஃப் திங்கிங்கை, அந்த ஜென்ரேஷன் கேப்பும் முடிஞ்ச அளவுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஷீ சோஸ் டு ஓப்பன் அப் அந்த ஒரு பார்ட்டில். அது வந்து எனக்கே ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது. ஸோ எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நான் when I opened about my relationship, she was very understanding. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் she was really very understanding. ஓகே, நீ ஹாப்பியாக இருப்பியா, ஃபைனான்ஷியலாக நீ ஸ்டேபிளாக இருப்பியா, ஃபைன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து எனக்கு தெரியல, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லைக் அவங்க இமோஷன்ஸ்க்கு முக்கியமாக மற்றவங்க என்ன பேசுவாங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா ஆப்வியஸாக வருத்தப்பட்டுப்பாங்க. வருத்தப்படாமலாம் இருக்க மாட்டாங்க. ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து இருந்திருக்கும். இது ஏன்னா இப்போ அவங்க பொசிஷனில் இருந்தாலும் ஆப்வியஸாக வரும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஷீ சோஸ் மீ ஓவர் ஆல். அந்த அடுத்தவங்க பேசுறது, சொந்தக்காரங்க பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, ஊர் பேசுறது, சொசைட்டி சொல்கிறது, இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜுக்கு மேலே ஷி சோஸ் டு இக்னோர் ஆர் மேபி பேக் சீட்டில் போட. இக்னோர் கூட அவங்க பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க என்ன எப்படி ப்ராசஸ் பண்ணாங்கன்றது என்னால் 100% சொல்ல முடியாது. பட் இப்போ ஒரு விஷயமும் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணான்னு நான் அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஒரு எமோஷனல் டர்மாயில் வரும். ஐயோ என்னன்னு இப்படி சொல்கிறேன், இப்போ நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒரு செகண்ட் வரும். ஆனால் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் சரி ஓகே, உனக்கு தானே வேணும், பண்ணிக்கலாம், நீயும் நானும் டீல் பண்ணிக்கலாம், டீல் போட்டுக்கலாம், நீ உனக்கு இது பண்ண, நீ எனக்கு இது பண்ண. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுறீங்க, நான் உங்களை கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிள் இதுதான், அம்மா அப்பா தம்பி ஃபேமிலி, இதுதான். இதுக்குள்ளே இஃப் வி ஆர் அமிக்கபிள் அண்ட் ஓகே வித் தி ஒப்பீனியன்ஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அடுத்த சர்க்கிள்குள்ளே போகலாம் அப்படின்றது வந்துட்டு
அப்படி வந்து நான் இது வரைக்கும் அப்படிதான் நான் யோசிச்சிருக்கேன். எனக்கு தான் இந்த சர்க்கிள் அப்படின்ட்டு. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என் அம்மாவும் வந்துட்டு ஓகே ஃபைன், நீ தானே கேட்குற, உனக்கு தானே வேணும், இது உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எங்கள் அம்மாவோட சேஞ்ச் ஓவரே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாஸ்தி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி செம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், தொட்டப்பக்கட்டையெல்லாம் நான் அடி வாங்கியிருக்கேன் சின்ன வயசில். என் தம்பியெல்லாம் மிதி வாங்கியிருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படியே இப்படி ப்ளூ ஆவாங்கன்ட்டு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஆன் தி அதர் ஹேண்ட் my appa used to be this gem of a person. He still is. But என்னன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஐயோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ற அந்த கவலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த வெட்டிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ரொம்பவே சிரமப்பட்டார். அவருக்கும் இருக்கு, ஓகே என் பொண்ணுக்கு வேணுன்றது நம்ம கொடுக்கணும், என் பொண்ணு சந்தோஷம் முக்கியம் அப்படின்றது இருக்கு. ஆனால் அவருக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுற இதில் வந்து மனுஷன் கொஞ்சம் திணறிட்டாரு. அண்ட் அதை ஹேண்டிலும் நானும் ஒழுங்காக பண்ணல. நிறைய சண்டைலாம். நான் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் கிடையாது, ஓகேவா. மேபி லைக் வீட்டுக்குள்ளே வந்து அதுவும் ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக வந்து ஒரே எப்போ பார்த்தாலும் சண்டை தான். வி ஒன்லி ஆர்கியூ. சும்மா கண்ணாபின்னான்னு கத்திப்போம். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இல்லாத விஷயத்துக்கு கத்திப்போம். அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சம்டைம்ஸ் அது வந்து அப்படியே சைலண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு 2-3 நாள் போகும். சம்டைம்ஸ் எதுக்கு சண்டை போட்டோம் அப்படின்றதே தெரியாமல் ஒன்றா அப்படியே சாதாரணமாக ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு சரியாயிப்போம். ஸோ எங்கள் அப்பாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம்மையான ஒரு கான்ட்ராஸ்ட் ஆஃப் பிஹேவியர் தான் வந்து காமிச்சாரு. இந்த விஷயம்லாம் வந்து பேச ஆரம்பிச்சும் போது அப்பா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன். பட் நோ, மை அப்பா கேவ் மீ சம் ஹார்ட் டைம். பட் ஸ்டில் இப்போ வந்து அது மாறிடுச்சு. லைக் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து அப்படியே 2 பேரும் வந்து அப்படியே இருப்பாங்க அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். 2 பேருமே வந்து அப்படியே ரொம்ப கான்ட்ராஸ்டாக தான் வந்து எனக்கு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இன்டர் ரிலீஜன் மேரேஜ் அப்படின்னு வந்தோடனே சீரியஸாக இப்போ நினச்சா கூட எனக்கு என்னமோ இப்போ தான் புதுசாக போய் நான் ரிலேஷன்ஷிப் பற்றி எங்கள் வீட்டில் பேசணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு எமோஷன் வருது. அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு விஷயமா இருந்தது. அதை நான் ஆரம்பிச்சும் போது வீட்டில் பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சும் போது விஷயத்த சொன்னபோது எங்கள் அப்பாவுமே கொஞ்சம் எனக்கு ஹார்ட் டைம் கொடுத்தாலுமே லைக் டுவர்ட்ஸ் தி வெட்டிங் டைம் அது வந்து அதெல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு சுத்தமாக. எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு ஓகே நீ தானே ஆசைப்படுற, உனக்கு இதானே வேணும், ஓகே ஃபைன்ட்டு வந்துட்டு அவரும் இறங்கி வந்துட்டாரு. ஸோ எல்லாமே வந்து ஸ்மூத்தாக நடந்துச்சு அவங்க விஷயத்துலையுமே. பட் அகெயின் எங்கள் அப்பா வந்து என்னென்னா நான் வந்து கல்யாணம் ஆகி முடிச்சு போனதுக்கப்புறம் தான் மூணான்னு கொஞ்சல்ஸாக வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இருக்கும்போது யாருமோ தெரில, உக்காந்து என் கூட சண்டை போட்டுட்டு இப்போ என்ன அப்படின்ட்டு. But you know, that's their way of showing their love. நானுமே வந்துட்டு ஆக்சுவலாக நான் நினச்சி வச்சிருந்தேன், I want to give them like a nice proper lengthy அப்படியே ஜாலியாக ஆர் எப்படி சொல்கிறது, நல்லா மன நிறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அம்மா அப்பாவுக்கு அப்படின்னா நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன். பிகாஸ் ஐ லைக் டூயிங் தட். ஏன்னா எனக்கு அது ரிசீவ் பண்ண பிடிக்கும். ஸோ இன் மை மைண்ட் இட்ஸ் லைக் ஓகே ஃபைன், லெட் மீ டூ தட் ஃபார் தெம் அப்படின்ட்டு. பட் வெட்டிங்க்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் மை சைடை வந்துட்டு இமோஷனல் சைடை வந்து நான் கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வேணாம், இப்போ இதை ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. பட் திஸ் இஸ் மீ அஃபிஷியலாக டெல்லிங் மை அம்மா அண்ட் அப்பா தட் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். இதை நான் நேரில் சொன்னேன். அண்ட் ஐ வாண்ட் டு இங்கேயும் எல்லாரும் முன்னாடியும் என்னோட இந்த ஒரு சின்ன ஃபேமிலி முன்னாடியும் வந்து அதை நான் சொல்லிக்கணும். அந்த விஷயத்தில் நான் ரொம்பவே உங்கள் விஷயத்தில் நான் ரொம்பவே பிளெஸ்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் எல்லாரும் முன்னாடியும் வந்து அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஞானசேகரன் அண்ட் ஜெயக்குமாரி, தேங்க்யூ. அண்ட் அபவுட் மை தம்பி, ஓகே இப்போ எனக்கே வந்து டவுட் வருது, will I ever post this video? Also in the video I would very much like to include and talk about my in-laws, my attai and mama. Basically I never thought இவ்வளோ சேஃபாக போய் நான் வந்து லேண்ட் ஆவேன். ஒரு நல்ல இன்லாஸ் இருக்க அமைஞ்ச ஒரு ஃபேமிலியில் போய் இப்படி நல்லா அழகாக நான் போயிட்டு என் லைஃப் போய் உட்காரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. டச் வுட். அதனால் நிஜமாவே அந்த ஒரு சைட்லேயும் வந்துட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் வந்து பயந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால ஏ அப்படின்ட்டுருக்கு. ஐயோ இதுக்கு தான் நான் என்னுடைய லேஷஸ் கேர்லே பண்ணிட்டேன். யக், இட் லுக்ஸ் செம்ம யக்கா. பேசிக்கலாக இட்ஸ் அ போஸ்ட் விச் கிளியராக
ஷோஸ் தட் ஐம் சூப்பர் கிரேட்ஃபுல் ஃபார் த ஃபேமிலி நான் இதுலேருந்து வந்தேன் அண்ட் டு த ஃபேமிலி நான் எதுக்கு போயிருக்கேன். அந்த இந்த 2 ஃபேமிலிக்குமே ஐ எம் லைக் ஐ ஃபீல் சூப்பர் பிளெஸ்ட். சில பேர் அதுவும் வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி உங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. போத் ஆஃப் அ பேரண்ட்ஸ் ஆக்சுவலி சோஸ் அஸ். அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். அங்கே இங்கேன்னு கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இல்லை, இது இவங்களுக்காக பண்ணும், அது அவங்களுக்காக பண்ணும், இது இப்படி தான் பண்ணும், அது அப்படி தான் பண்ணும், இதான் முறை அதான் முறைன்னு பேசி கொஞ்சம் கொஞ்சம் அப்படிலாம் பண்ணாலும் உண்மை வந்து என்னென்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே அவங்க வந்து அவங்க பசங்களோட ஹாப்பினஸை வந்து சூஸ் பண்ணாங்க மித்த எல்லாத்துக்கும் முன்னாடி. தே சோஸ் இன் தேர் ஓன் ஸ்டைல் அண்ட் வே. நான் பேசிக்கிட்டே சும்மா அப்படியே பயங்கர வா அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே மேக்கப் பண்ண மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. வாட் யூ கைஸ் திங்க்? நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இதெல்லாம் வச்சேன்னா நான் ரொம்ப பழைய காலத்து பொண்ணு மாதிரி வந்து எனக்கே ஃபீல் ஆகுது. இட்ஸ் ஓகே. ஸோ யா, டு கன்க்ளூட், ஐ வுட் லைக் டு தேங்க் மை அம்மா அண்ட் அப்பா மெயினாக டு கிவ் மீ த ஃப்ரீடம். ஓகேவா? இது பேசுறதுக்குனால முக்கியமாக முதல்ல பேசுறதுக்கு எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, ஏதாவது நான் பேசும்போது ஜாஸ்தியாக பேசினேன்னா, உனக்குலாம் பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுத்தல. என் அம்மாக்கெல்லாம் நான் வாய் எப்படி திறந்தேன்னா வாயிலே விழும், நீலாம் பேச விட்றல அப்படின்ட்டு. அது ஆக்சுவலாக இப்போ யோசிச்சா என்னை அப்படி பேச விட்டதுனால தான் நான் வந்து என் மனசில் இருக்கிறது என்னால் தெளிவாக வந்து சொல்ல முடிஞ்சுது, என்னால் ஓப்பன் அப் பண்ண முடிஞ்சுது நிறைய விஷயம். ஓகே சொல்லலாம் அப்படின்ற தைரியத்தை கொடுத்ததே அவங்க கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அது தேவை, அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். முக்கியமாக பேரண்ட்ஸ்கிட்டே வந்து பேச முடியலை இல்லை அப்படின்னா நோ. சரியோ தப்போ பேசினாதான் தெரியும். அதுவும் என் விஷயத்தில் எனக்கு ஒரு சிலது வந்து என் மனசில் என் அடி வயிற்றுல வந்து எனக்கு ஃபீல் ஆகும், இது கரெக்ட் தான், நான் பேசலனா தான் இதுக்காக ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் வந்துட்டு ஓகே அம்மா அப்பா கிட்ட தானே சொல்லலாம் அப்படின்ற தைரியத்தை கொடுத்தது உங்கள் ஃப்ரீடம் தான், நீங்கள் கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல். அதுக்கு என்னால் வந்து உங்கள்கிட்ட வந்து ஓப்பன் அப் பண்ண முடியறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு, அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு, என்னதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிளியர் பண்ணதுக்கு, என்னை படிக்க வச்சதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னதுக்கு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு, அதுக்கான முடிஞ்ச சப்போர்ட்டை வந்துட்டு நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு, லைக் என் பேரண்ட்ஸ் வந்து தேவர் ரெடி டு ஃபைனான்ஷியலி சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் மீயும் கூட. பட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் இமோஷ்னல் சப்போர்ட். ஒரு வேறு ஏதாவது இந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், லைக் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இப்போ கூட செய்வாங்க, அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா. அந்த விஷயம் நம்ம வந்து பசங்களை பார்த்துக்கிறது அப்படின்றது வந்து அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்ணுற ஒரு விஷயம், அது பண்ணுவாங்க. பட் அதெல்லாமும் நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட அதெல்லாம் தான் நான் அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண சில விஷயம் when I got caught up with my work. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பார்த்துட்டதே வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். சோறு போட்டு வளர்த்ததுக்கு, சோறு வாங்கி கொடுத்ததுக்கு என் தந்தைக்கு நன்றி, சோறு போட்டு வளர்த்ததுக்கு என் தாய்க்கு நன்றி, சோறு சாப்பிட போகும்போதெல்லாம் எனக்கு கம்பெனி கொடுத்த மோனிஷ்க்கு நன்றி. ஐ மிஸ் யூ கைஸ். ஓகே, எல்லாரும் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்கு மனசில் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், நீங்கள் கிரேட்ஃபுல்லாக நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்குன்னா ஓடி போய் சொல்லுங்கள், நேரில் போய் சொல்லுங்கள். நேரில் போய் சொல்ல பேப்பரில் எழுதி கொடுங்க, மெசேஜ் அனுப்பி விடுங்க, டூ இட். ஓகேவா? நல்லாயிருக்கும். ஸோ யா, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.